என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் நம்ம காலையில் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்துருங்க, நம்ம தவறாமல் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இந்த நாட்களில் தேசத்துக்காக ஜெபிக்கணும். கொரோனா வந்தால் தான் நம்ம ஜெபிக்கணும், பிரச்சனை வந்தால் தான் ஜெபிக்கணும் என்பது அல்ல. இந்த நாட்களில் ஜெபித்து நம்முடைய தலைமுறையில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க ஆயத்தப்படுவோமா? இந்த ஜெபத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், எப்படியெல்லாம் நம்ம கூப்பிடணும், யாரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டா நம்ம வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை. நீதிமான்களின் மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எப்போ? சங்கீதம் 34:5 வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, என்ன அழகான வார்த்தை. ஒருவேளை சில நேரம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை, அவர் முகத்தை பாருங்க. தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோன்னு சங்கீதக்காரன் மாதிரி அவர் முகத்தை பார்ப்போம். அவருடைய முகத்தை தேடுற பிள்ளைங்க வெட்கப்படுவதில்லை. அவருடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவருடைய நன்மையினால் நிரப்பப்படுவாங்க. என்ன நன்மையை தருவார்? ஏசாயா 45 அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45:22, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்து பாவ குழியில் கிடந்து அவமானத்தையும் வெட்கத்தையும் சந்திச்சிருக்கலாம். நிறைய அவமானங்களோட நிந்தைகளோட இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கிறீங்களா? அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ விழுந்த அந்த பாவம், உன் வாழ்க்கையில் வீழ்ச்சியை கொண்டு வருகிற அந்த குறிப்பிட்ட அக்கிரமம், அந்த பாவங்கள் திரும்ப திரும்ப உன்னை தடுமாற செய்யலாம். ஆண்டவர் அந்த குழியிலேருந்து இன்னைக்கு உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், என்கிட்ட பெரிய தப்பு இல்லையே, ஆனால் சின்ன சின்ன சில காரியங்கள், உன்னுடைய வீக்னஸில் நீ விழுகிற அந்த வீழ்ச்சி பெரிய பள்ளத்தில், ஆழமான படுகுழியில் உன்னை விழ தள்ளி இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, யாராக இருந்தாலும் கர்த்தர் மதத்தை தாண்டி இனத்தை தாண்டி ஆண்டவர் யாரை வேணாலும் சொல்கிறாரு, எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். ஏன் தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்தான் ரட்சகர். அவரை அல்லாமல் வேறே ரட்சகர் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எந்த படுகுழியில் விழுந்திருந்தாலும் உன்னை ரட்சிக்கிறதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கிறேன். 25:15, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். இரண்டாவது, அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். ஒரு தடவை குழியை விட்டு வந்து திரும்ப எத்தனை முறை அடுத்தடுத்த குழியில் விழுகிறவங்க இருக்காங்க. ஒருவேளை நான் திரும்ப விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை ஏற்கனவே ஒரு குழியில் விழுந்து எழுந்து திரும்ப விழுந்துட்டேன்றீங்களா? ஐயோ, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி தான், நான் விழுந்து விழுந்து எழும்புவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்தா அவர் நீங்கள் வலையிலே சிக்காதபடி உங்களை காப்பார். திரும்ப பிசாசின் கண்ணிக்கு உங்களை விலக்குவார். வேடனுடைய கண்ணிக்கு உங்களை விலக்குவார். பொல்லாத நபர்களுடைய கண்ணிகளுக்கு உங்களை விலக்கி காப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொல்லாத மரண கண்ணிகள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். காப்பாற்றப்படணுமா? அவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி பாருங்க. அதனால தான் அதிகாலை ஜெபம், தேவ சமூகத்தில் வந்து அவர் முகத்தை தேடுகிற ஒரு ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதனால தான் முதல்ல சொன்னேன், அந்த குழியில் நீங்கள் விழுந்திருந்தாலும் நோக்கி பாருங்க, அவர் ரட்சிப்பார். இரண்டாவது, திரும்ப உங்கள் கால்களை வலையிலே சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை நீங்களாக்குவார். எப்போ தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தால். மூன்றாவதாக மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 7 அதிகாரம்
7வது வசனத்திலே வாசிக்கிறோம், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். நோக்கி கொண்டிருக்கிறவர்களை நானோவென்றால் அப்படின்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் நானோ என் ரட்சிப்பின் தேவனையே நோக்கி கொண்டிருப்பேன், அவர் என்னை கேட்டருளுவார். உங்களுக்கு தேவ சமூகத்தில் ஜெப குறிப்பை வச்சிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணி அவரையே நோக்கிட்டு இருக்கிறீங்களா, அவர்கிட்ட வச்சுட்டிங்கன்னா அவரை மட்டும் நோக்கி பாருங்க. மனிதர்களை அல்ல, எங்கேயோ இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு யாரையும் அல்ல, எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு போகுது. ஆனால் என்னை கேட்கிறவர், என் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருப்போமா? பிரியமானவர்களே, நீங்கள் நம்மளும் சொல்லுவோம், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் சொல்லுங்க, என் தேவன் என்னை கேட்டருளுவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவதில்லை. உங்களை குழியிலிருந்து ரட்சிப்பார், மீட்டெடுப்பார், திரும்ப வலையிலே சிக்காமல் விலக்கி காப்பார். 3வது, நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆனால் நம்முடைய முகம் அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். அவர்தான் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை தேடி உம்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு நீ தந்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேற ஒரு இடமும் இந்த ஒத்தாசை வராது. எங்களுக்கு வேற யாரும் இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை சுவாமி. உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்ப்பதனால் நாங்கள் வெட்கப்படுவது இல்லைன்னு எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பையும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேற்கொண்டு எந்த வழியில் சிக்காமலும், ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவனை நோக்கி கொண்டிருக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீகா 7:7. God bless you. பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.